இப்போ இந்த ஓப்பன் ஏஐ ஏஜென்ட்ஸ் இருக்குல்ல, அது லைக் ஹியூமன்ஸ் மாரி கம்ப்யூட்டரே வந்து கண்ட்ரோல் பண்றது. ஹவ் இட் இஸ் லைக் ரிஸ்க்கா? இது எப்படி? ஆக்சுவலா நான் இருக்க கம்பெனில வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஏஜென்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவேன். என்னோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆமா. அதுதான். ஏஜென்ட் டெவலப்பரா இருந்தேன். ஏஜென்ட்ஸ் டெவலப் பண்ணுவேன். இதான் என்னோட ஒர்க். கிட்டத்தட்ட ஒரு 62 ஏஜென்ட்ஸ் வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப ஏஜென்ட் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர், சூப்பர். ஸோ அதனால நான் வந்து ரிஸ்க் ஆகுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏஜென்ட்ஸ் தான் டெவலப் பண்றது ஒர்க்கா நீங்க எத்தனை வருஷத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்க? இந்த ரெப்படிட்டிவான டாஸ்க்கை எத்தனை எத்தனை வருஷத்துக்கு பண்ணிட்டு இருப்போம். ஸோ இப்போ என்னோட ரோல் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் அந்த ஒர்க்கே பண்றது இல்ல. ஏஜென்ட்டே டெவலப் பண்றது இல்ல. நான் இப்போ வந்து ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி, ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியா இப்போ இருக்குது. ஸோ டூல்ஸ் இன்னைக்கு என்னென்ன ஏஐ டூல்ஸ்லாம் வந்துச்சு. நான் லாஸ்ட் எபிசோட்ல சொன்னிருப்பேன் லவபிள்னு ஒரு டூல். அது மாதிரி எக்கச்சக்க டூல்ஸ் இப்போ வந்துச்சு. ரீஎடி, சூப்பர் டிசைன், சாட் வித் ஏஐ, எக்கச்சக்கமா ஏஐ டூல்ஸ் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்றது மூலமா ஏஐ அப்டேட்ஸ் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். யோசிச்சு பாருங்க, ஏஜென்ட்டே நான் டெவலப் பண்ணிட்டு இருந்தா இன்னரே வந்து எனக்கு இந்த நாலேஜ் எல்லாம் வந்திருக்குமா? ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டா ஃபீல் பண்றேன். அந்த ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஒரு விஷயம் ஆட்டோமேட் ஆனதும் எனக்கு ரிஸ்க் ஆகுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா எனக்கு அ அதுக்கப்புறம் வேற ஏஐ அப்டேட்ஸ்லாம் நம்ம தெரியும்போது, அந்த கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ல ஏஜென்ட்ஸால ஆட்டோமேட் பண்ண முடியாது. கிரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸ் என்னைக்குமே அழியாது. ஸோ யா, அ ஐ அம் எக்ஸைட்டட் that the agents is doing this kind of things.